இப்போ சும்மா கொஞ்சமாக நெய் சேர்த்து செய்கிறோம். 3 முட்டையும் நல்லா அந்த க்ரீம் மாதிரி அடிச்சுக்கோங்க. இது வந்து ஒயிட் கலரில் வரணும். அந்த அளவுக்கு அடித்ததுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 100 கிராம் சுகர் வந்து பவுட்ரு பண்ணி அதையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா விப்பிங் க்ரீம் மாதிரி நமக்கு வரணும். நம்ம அடிக்கும் போது நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமாக இருக்குன்னு. இப்போ 100 கிராம் மைதா மாவையும் சலிச்சு எடுத்து அதையும் மிக்ஸ் பண்ணி அந்த எக் பீட்டர்லேயே வச்சு அடித்து எடுத்துக்கோங்க. கரண்டி ஸ்பூன்னு வச்சுலாம் நம்ம கலக்க வேணாம். இப்போ 3லேருந்து 4 ஸ்பூன் நெய்யை வந்து உருக்கி கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும்போது அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா அடித்து எடுத்து இப்போ ட்ரேயில் ஊற்றிக்கோங்க. நான் பட்டர் ஷீட் போட்டு ட்ரேயில் சேர்த்துட்டேன். இப்போது நம்ம சாதாரண பாத்திரத்தை வச்சு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு கேக் ட்ரேயில் நம்ம ஊற்றிட்டு கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துருக்கேன். நான் பாதாம் கட் பண்ணி சேர்த்து ஒரு 1/2 அன் ஹவர் வேக வச்சு எடுத்துட்டேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டுமே உண்மையிலே அட்டகாசமாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்பாஞ்சாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்